பாரு மாதிரி ஒரு பொண்ணு கூட எப்படி நீ இவ்வளோ ஜென்யூனாக இருக்கிற, அவளை பற்றி உனக்கு தெரியலையா, அவள் வந்து உன்னை யூஸ் பண்ணுறா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பலூன் அக்கா கமருதீன் காதில் போட்டு விடுறாங்க. என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பெரிய சண்டைக்கு அப்புறமேட்டு அரோராவும் இவங்களும் கமருதீனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, எதுக்கு நீ பாருக்கிட்ட இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்க, என்ன ரீசன்? நீங்கள் 2 பேரும் ஸ்டார்டிங்கில் கைப்பிடிச்சிட்டுலாம் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்தளவுக்கு கனெக்ஷன் தோன்றதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்குறாங்க. இதே கேள்வி கமருதீன் வந்து நம்ம அரோராவை கேட்டிருக்கணும். நீங்கள் 2 பேரும் கூட தான் வந்து கைப்பிடிச்சு பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் மக்கு சாம்பிராணி கமருதீனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறமேட்டு கமருதீன் வாயாலே வந்து ஒரு விஷயம் வந்து அரோரா காதில் போட்டுட்டாங்க. ஸோ பார்வதி வந்து வந்த புதுசில் நம்ம 2 பேரும் அமித் பாவனி இருந்தாங்க இல்லையா, அவங்கள மாதிரி இருக்கலாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசியிருந்தாங்க. அது கேட்ட உடனே அரோராவுக்கு வந்து பொங்கி எழுந்தது ரோஷம். என்னது அப்படி பேசினாளா? அப்போ அவள் வந்து நிஜமாலுமே ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கா. இவ்வளோ தெரிஞ்சும் நீ எதுக்கு அவள் கூட பேசிகிட்ருக்க கமருதீன்னு சொல்லிட்டு நம்ம பலூனாக்கா வந்து நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க. அவளுக்கு தெரியும் எந்தெந்த டைமில் எந்தெந்த விஷயம் பேசணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். கலையரசன் சொல்லியிருக்காரு, பாருக்கு வந்து எந்தெந்த டைமில் என்னெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா அவங்க வந்து விஜே இல்லையா, அதனால எப்படிலாம் எடிட் பண்ணுவாங்க, எந்தெந்த டைமில் பேசினா எப்படிலாம் வெளியே போகும்னு சொல்லிட்டு பாருக்கு நல்லா தெரியும். அதனால் பிளான் பண்ணி உன்னை ஏமாற்றிட்டுருக்கா, உன்னை யூஸ் பண்ணுறாடா, இனிமேலாவது முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன நெய் விஷயத்துக்கு வந்து நீ பாரு மேலே எவ்வளோ கோவப்பட்ட, அப்போ வந்து அவன் உன்னை யூஸ் பண்ணுறான்னு தெரியுது, அப்போ கூட உனக்கு வந்து கோவம் வராதான்னு சொல்லிட்டு பலூனக்கா வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்ம கமருதீன் வந்து பொங்கி எழுதுறாங்க. ஆமாம், இனிமேல் வந்து ஏதாவது ஒரு சண்டை நடக்கட்டும், எல்லாமே நான் போட்டு உடச்சிருவேன். அதுக்கு வந்து அரோரா சொல்கிறாங்க, ஐயோ அப்படி பண்ணாத கமருதீன், அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும், நீ வந்து அவகிட்ட பேசுகிறதே நீ ஸ்டாப் பண்ணிடு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம அரோரா வந்து முடிவு பண்ணுறாங்க. எப்படியா இருந்தாலும் அரோரா நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் கிளம்பிடுவேன். இதில் என்ன அட்வைஸ் கொடுத்து என்ன யூஸு? ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பார்வதி வாக்கர் வந்து பேசிகிட்ருக்காங்க. இந்த கமரு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுவான், ஆனால் இப்போ பாரு அவங்க 2 பேரும் எப்படி உட்காந்து பேசிகிட்ருக்காங்கன்னு. இது என்னடா இது ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியாக இருக்குது, சக்காலத்தி சண்டை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அரோரா சொல்கிறாங்க. என்னென்னா, பாரு என்ன பெரிய உத்தமையா என்ன, அவ்வளோ ஏஜாக் சொல்லியிருக்கால, இப்போ நான் சொன்னப்போது மட்டும் அந்த மாதிரி ரொம்ப பெரிய விஷயம் பண்ண மாதிரி இல்லைன்னா தப்பு பண்ண மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணுறாளே, நாம் எல்லோரும் சேர்ந்து எத்தனை ஏஜ் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து மறந்துட்டியா? அந்த மாதிரி மேடம் அவங்க வாயாலே வந்து உண்மையை ஒத்துட்டாங்க.